Good morning, 11th Standard Accountancy Unit 3 ஜேர்னலோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஜேர்னல் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மொதல் என்ட்ரி பண்ணுறது நம்ம ஜேர்னலில் தான் என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம லெட்ஜர் போகிறது அதுக்கெல்லாம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுறது ஜேர்னலில் தான். ஜேர்னலுங்கிறது புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஓகேவா? பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர். ஓகே, இப்போ ஜேர்னலோட ஃபார்மேட் பார்க்கலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட், அவ்வளோதான். ஸோ எல்எஃப்ங்கிற காலம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் அதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் எந்த ஒரு என்ட்ரியும் போட்டு வேண்டாம். டேட் சைடில் நம்ம டேட் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் காலமில் ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அண்ட் எல்எஃப் அப்படியே இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட்டில் நம்ம அமௌண்ட் எழுதணும். ஓகேவா? டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதணும். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி யாரோட கொஷினில் அவங்க நேம் இருக்கும். யார் அந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட நேம் எழுதணும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லேயே எழுதியிருப்போம், இந்த புக்ஸ் ஆஃப் செல்வி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு. அதில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இங்கே நம்ம இந்த புக்ஸ் ஆஃப்னு போட்டு நம்ம ஜேர்னல் எழுதினா போதும். இப்போ கோல்டன் ரூல்ஸ் 3 பேசிக். இந்த கோல்டன் ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், அதுக்கேற்றபடி 3 ரூல்ஸ் இருக்குது. பார்க்கலாம். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது உள்ளே வரதை நம்ம டெபிட் பண்ணணும், வெளியே போகிறத நம்ம கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸ்பென்சஸ் லாஸஸ்னால் அது டெபிட்டு, இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னால் அதெல்லாம் கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, இது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் ஜேர்னல் எழுத முடியும். இப்போ அப்படியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ட்ரான்சாக்ஷனில் 2 இருக்கும். அதாவது டெபிட் பண்ணுற ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் கிரெடிட் பண்ணுற ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாருங்கள். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் 50,000 நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல் படி நம்ம கேஷை டெபிட் சைடில் எழுதணும். டெபிட் சைடு எழுதணுன்னா அப்படியே மார்ஜினை, பர்டிகுலர்ஸ் மார்ஜினை ஒட்டி நம்ம கேஷ் அக்கௌண்ட் போட்டு டெபிட்டுக்கு டிஆர் போட்டு டாட் வச்சா போதும். கிரெடிட் சைடுக்கு கொஞ்சம் கேப் விட்டு செகண்ட் லைனில் 2 போட்டு அந்த கிரெடிட்டில் என்ன எழுதணும், கிரெடிட் ஆஸ்பெக்ட் என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கணும். ஸோ இங்கே சோமூஸ் கேபிட்டல், அந்த சோமுங்கிற ஓனர் தான் இது கொடுக்குறாரு இல்லையா? ஸோ கிவர், கிரெடிட் த கிவர், அதுபடி 2 சோமூஸ் கேபிட்டல் தான் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 சைடும் எழுதுகிறோம், டெபிட் அண்ட் கிரெடிட். கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ராக்கெட்டில், அது நரேஷன்னு சொல்லுவோம். ஸோ அது கொஷினோட ஷார்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸாம்பிள், பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4,000. ஓகே, அதாவது கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு, கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ 2 கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் 2 கேஷ் அக்கௌண்ட். நம்ம ஏன் பர்ச்சேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா கூட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கூட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறனால பர்ச்சேஸ். இல்லை வேறு ஒரு ஃபர்னிச்சர், வேறு ஒரு அசெட் அப்படின்னா அந்த அசட்டோட நேமே வரும். இது கூட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். பர்ச்சேஸ்னால் எப்போவுமே அது டெபிட் சைடில் தான் இருக்கும். அண்ட் சேல்ஸ் அப்படின்னா அது கிரெடிட் சைடில் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நரேஷன் கேஷ் பர்ச்சேஸ் மேட் அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் கேஷ் பர்ச்சேசஸ் அப்படின்னு கூட போட்டுடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன் கிரெடிட். ஓகே, அதாவது ராகுல் கிட்டே இருந்து நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார் கொடுக்குறாங்க? ராகுல் தான் அந்த கூட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பர்ச்சேசஸ் எப்போவுமே டெபிட் சைடு எழுதணும். ஓகேவா? ஸோ அது பர்ச்சேசஸ் சொல்லி போட்டு நம்ம டெபிட் சைடு எழுதியிருக்கோம். அண்ட் யார் கொடுக்குறா? கிரெடிட் தி கிவர், அந்த ரூல் படி நம்ம ராகுலை கிரெடிட் சைடு எழுதியிருக்கோம். ஓகே தானே? நெக்ஸ்ட் அமௌண்ட் 2 பக்கமும் எழுதிக்கணும். அண்ட் நரேஷன் பாருங்கள். பாட் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஆன் கிரெடிட். இது கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம நேம் மென்ஷன் பண்ணுறோம். இல்லைனா பர்ச்சேசஸ் டு கேஷ் போட்டிருப்போம். கேஷ் பெய்ட் டு ராகுல் 4,000. ஓகே, ஸோ ராகுல் தான் கேஷை ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ டெபிட் தி ரிசீவர் படி நம்ம ராகுல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஷ் வெளியே போகுதுங்கிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அந்த ரூல் படி நம்ம 2 கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ பெய்ட் ராகுல் தான் நரேஷன். அண்ட் அந்த 2 அமௌண்ட்டையும், அதாவது 4,000ங்கிற அமௌண்ட் 2 சைடும் நம்ம எழுதிக்கணும், டெபிட் அண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட்
வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ், அதாவது வித்ட்ரூ அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து ஒரு புது நேம் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கணும். அண்ட் கேஷ் வந்து நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதுபடி 2 கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். அண்ட் அந்த அமௌண்ட் 2 சைடு எழுதிக்கணும். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ், நரேஷன். நெக்ஸ்ட் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். நம்ம அக்கௌண்டிங் இக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, கேஷ் வந்து பிஸ்னஸ் விட்டு வெளியே போகும், பேங்க் வந்து அதை ரிசீவ் பண்ணும். ஸோ டெபிட் தி ரிசீவர், அந்த ரூல் படி பேங்க் இஸ் த டெட்டார், பேங்க் வந்து நம்ம டெபிட் பண்ணணும். அண்ட் கேஷ் வந்து பிஸ்னஸை விட்டு வெளியே போகுதுங்கிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த ரூல் படி 2 கேஷ் அக்கௌண்ட், நரேஷன் எழுதி அமௌண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பெய்ட் சேலரி பை செக். ஸோ சேலரி பே பண்ணுறோம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லையா, ஸோ நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதை நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நெக்ஸ்ட் பேங்க் தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுக்குது இல்லையா, பெய்ட் சேலரி பை செக். ஸோ கிரெடிட் த கிவர் ரூல் படி 2 பேங்க் அக்கௌண்ட் வரும், நரேஷன் எழுதி அமௌண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. சோல்ட் கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பார்த்தோம், இது வந்து கிரெடிட் சேல்ஸை. ஸோ எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, சேல்ஸ் வந்தாலே வந்து நம்ம கிரெடிட் சைட் போட்டுக்கணும், டூல் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் தான் சேல் பண்ணுறோம், அதனால் சேல்ஸ் எழுதியிருக்கோம். யார் அந்த கூட்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மகேஷ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் ரூல் படி நம்ம வந்து மகேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம டெபிட் சைடு எழுதியிருக்கோம். சேல்ஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக அது வந்து கிரெடிட் தான். ஓகேவா? ஏன்னா அது வந்து நம்ம அது வந்து ஒரு இன்கம், ஸோ அது வந்து சேல்ஸ் அப்படி எழுதியிருக்கோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால நம்ம அதை டெபிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் குட் சோல்ட் டு மஹேந்திரன் ஃபார் கேஷ். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் வந்து உள்ளே வருது, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அண்ட் நம்ம அந்த டிஆர் அது இருக்குல்ல, டெபிட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்ம டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக கிரெடிட் சைட் தான் வரும். 2 சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் சேல்ஸ் மேட், அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து 2 சைடும் எழுதிக்கணும். பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஓகே, அதாவது பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும். பேங்க் லோன் அக்கௌண்ட்டில் இருந்து நம்மளோட பேங்க்குக்கு இப்போ இந்த அமௌண்ட் வருது. ஸோ டெபிட் த ரிசீவர் படி நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். அண்ட் பேங்க் லோன் அக்கௌண்ட் தான் வந்து கிவர், கிரெடிட் த கிவர், அந்த ரூல் படி நம்ம பேங்க் லோனை கிரெடிட் பண்ணிக்கிறோம், கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க், அதுதான் வந்து நரேஷன். அண்ட் அமௌண்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம அக்கௌண்டிங் இக்குவேஷனே பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி காலம் ஓப்பன் பண்ணியிருப்போம், அதுலேருந்து மைனஸ் ஆகும், பேங்க்கில் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ரிலேட் பண்ணி எழுதினீங்கன்னா ஈஸி. ரிசீவ்டு கமிஷன் பை கேஷ். ஓகே, அதாவது கமிஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறத ஒரு இன்கம், நம்ம வந்து கேபிட்டலில் ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா அக்கௌண்டிங் இக்குவேஷனில். ஸோ இன்கம்னாலே வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதணும், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அண்ட் கேஷ் வந்து உள்ளே வருது, கேஷ் தானே உள்ளே வருது நம்மளுக்கு, ஸோ அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன் படி கேஷ் வந்து டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பெய்டு 4,800 in full settlement of 5,000 due to the creditor கீர்த்தனா. அதாவது 3 டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி பண்ணணும். அக்கௌண்டிங் இக்குவேஷன்லையும் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதாவது 5,000 தான் கீர்த்தனா கிட்ட நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அண்ட் அதை வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுனால கொடுத்ததா கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இப்போ கீர்த்தனா தான் ரிசீவர், டெபிட் த ரிசீவர். ஸோ கீர்த்தனாவை டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க அந்த 5,000 ரிசீவ் பண்ணதாக கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம கேஷ் எவ்வளோ தான் கொடுத்துருக்கோம், 4,800 தான் கொடுத்துருக்கோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த ரூல் படி நம்ம கேஷை வந்து கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். 4,800 rupees இப்போ நம்ம கேஷ் போயிடுச்சு. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 rupees வரும். அது வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட், அது வந்து ஒரு கெயின் மாதிரி. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அந்த ரூல் படி நம்ம வந்து 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் அது அப்படி போட்டுட்டு 200 rupees எழுதிக்கணும். ஓகே, 5,000 rupees வந்து ஃபுல்லாக கொடுத்த மாதிரி கீர்த்தனா ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் 4,800 தான் கேஷ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிருக்கு. அண்ட் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 200 rupees டிஸ்கவுண்ட், அதை வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் போட்டுறணும். நெக்ஸ்ட் தினேஷ் கஸ்டமர் இஸ் டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட், 40 paise in rupees received from the estate for due 10,000. அதாவது தினேஷ்னு ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு 10,000 கொடுக்கணும். அதில் வந்துட்டு 10,000 இருக்க ஒரு ருப்பிலையும் 40 பைசையை மட்டும்தான் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். மித்த 60 பைசையை வந்து அவங்களால கொடுக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் வந்து இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
0.40 இன்ட்டு 10,000 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 ருபீஸ் வரும். ஸோ அந்த 4,000 மட்டும் தான் நம்ம கேஷில் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல் படி நம்ம கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். கேஷை வந்து நம்ம டெபிட் பண்ணி 4,000 எழுதிக்கிறோம் டெபிட் சைடில். அண்ட் இப்போ பாருங்கள் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது அந்த அமௌண்ட்டை. அதை தான் நம்ம வந்து பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 0.60 இன்ட்டு 10,000 போட்டிங்கன்னா 6,000 நம்மளுக்கு வந்துட்டு பேட் டெப்ட்ஸ். அதை வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு டு தினேஷ் அக்கௌண்ட். ஏன்னா கிரெடிட் தி கிவர் அந்த ரூல் படி தினேஷ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். அண்ட் இந்த 6,000 4,000 டெபிட் சைடில் இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 10,000 கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கணும். நரேஷன் பாருங்கள். கேஷ் ரிசீவ்ட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆன் இன்சால்வென்சி. 12th எக்ஸாம்பிளுக்கு பெய்ட் கீர்த்தனா இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகே, அடுத்து illustration 6 இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எது டெபிட் எது கிரெடிட்னு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.